இன்றைக்கி கொத்தமல்லி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொத்தமல்லி குழம்பு செய்யறதுக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வெங்காயம், சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, புளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு நல்ல லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த பருப்பெல்லாம் போட்டுடலாம். சின்ன சின்னதாக இருக்கிற தக்காளி 6 தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, பருப்பு பார்த்திங்கன்னா பாதியாக வெந்திருக்கணும். இதுவே நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் எல்லாமே சேர்த்து போட்டுடலாம். இல்லை பாத்திரத்தில் செய்கிறீங்கன்னா இப்படி 1 by 1 தான் செய்யணும். பருப்பு வெந்த பிறகு கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். ஒன்றரை கட் அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கேன். 100 கிராம் பருப்பு போட்டுக்கிட்டோம்னா போதும். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே புளி போட்டிருந்தோம் இல்லைங்களா? இப்போது அந்த புளியை நான் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். எப்போவுமே புளி போட்டோம்னா பருப்பு வேகாது. அதனால் புளியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பருப்பை வேக வச்ச பிறகு கடைசியில் நம்ம இந்த மாதிரி கீரை சேர்க்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரைலாம் நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கடைஞ்சிடலாம். குழம்பு தாளிச்சிடலாம். கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. வெங்காயம், சீரகம், இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க இந்த கீரைலாம் இருக்கும். கடைஞ்சி வச்சுருக்க இந்த கீரை குழம்பெல்லாம் ஊற்றிக்கலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கீரை கடையும் போதே நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு கடைஞ்சிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே கீரை கடையும் போதே உப்பு போட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். லேசாக கொதி வந்த போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.